எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து இந்த நாளில் நாங்கள் என்ன வேத வசனத்தை வாசித்து நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற வேத பகுதியை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். த புக் ஆஃப் டியூட்டானமி சாப்டர் 7. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காய்சர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 ஜாதிகளை, பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை முறிய அடுத்து சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விவாகம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அளிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தவிர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம். ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணின அடிமைத்தன வீடாகிய எகிப்து நிமித்தம் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்று உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நம்மளை அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை என்ற தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவர்களுடைய செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உண்டாவதாக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்கள் பார்க்கலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடி இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் சகல ஜனங்களை நிர்மூலமாக்க கடவாய். உன் கண்களுக்கு இறங்காதிருப்பாயாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியாக இருக்கும். அந்த ஜனங்கள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை தூரத்திலிருந்து எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டேனேயானால் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த செய்கைகளையும் ஓங்கிய புயத்தை நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். மீதியாக இருந்து உனக்கு தப்பி ஒழித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குணசாலிகளை அனுப்பிவிடுவார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திலிருந்து ஒப்பு கொடுத்து
அவர்கள் அறிய மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவருடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின்கள் இராதபடி அவர்களை எச்சரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீர்மட்டும் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிச்சய மாட்டார்கள். அவர்கள் தேவர்கள் விக்கிரகங்கள் அக்கினினாலே சுட்டரிக்கப்பட கடவாய். நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சையாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகள் போலவே நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கும் கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அதிகாரம் 8. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்னும் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷ காலம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தின உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் உன் வஸ்திரம் உன்னிலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகாமலும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதள பழங்களும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்த இருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கான அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற உடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கிற போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான போதெல்லாம் வர்த்திக்கும் பொழுதும் உன் இருதயம் மேட்டி மேடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய இதிலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேசங்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக உன்னை அழைத்து வரும். உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்களுக்கு அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வருமான உன் தேவனாகிய கர்த்தர் நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. என் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வார். நான் நிச்சயமாய் அழிந்து போவர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல் நீங்களும் அழிவீர்கள். அதிகாரம் 9. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்த பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளவாகிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்தராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்தருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை என்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் முழு இருதயத்திலே என் நீதி நிமித்தமும் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லுவாயாக.
அந்த ஜாதிகளுடைய ஆகியமையும் கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தினம் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதியுடைய ஆகாமத்தின் நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வாட்டியமாக நிறைவேறுமாகவும் தேவனாகி கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்கக்கூடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம், நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகி கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்குனதை நினை, அது மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசம் புறப்படப்பட நான் முதல் இவ்விடத்தில் வந்து சேர மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஓரேவிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்குனது போல கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின பொழுது 40 நாள் பகலும் மலையிலே தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமல் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து மலைகளுடைய பேசின வார்த்தையின்படி அவைகள் எழுதியிருந்தது. இரவு பகல் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கை 2 கற்பலைகளை கொடுக்கறது போல கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் விடம் விட்டு இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு வைத்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்கு உண்டாக்கினார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர் பேரை வானத்திலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். நீ என்னை விட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பலத்த ஜனம் பெருமான ஜாதியாக்குவேன் என்றார். அப்பொழுது நான் திரும்ப மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளுக்கும் என் 2 கைகளில் இருந்தது. நான் பார்த்த பொழுது, நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த 2 பலகைகளையும் ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கும் நீங்களுடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடைபெற்ற உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழித்து கொடுத்தேன். நான் அப்பம் புசித்ததும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தருனை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரகத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவைகளை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். உங்கள் பாவக்கிரிகளாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்னியின் எடுத்து எரித்து அதை நொறுக்கி தூளாய் போகும் மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டுவிட்டேன். தாவீரிலும் மாசாவிலும் சிபரோத்தாவிலும் கிப்ரோத்தாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள். நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையில் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினவர்களுமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னது பண்ணினால் நான் முன்கோபம் முன்போல கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழித்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராக ஆண்டவரே தேவருடைய உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினாலே எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தின் அவர்களை பிரவேசிக்க பண்ணக்கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போடும்படிக்கு கொண்டு வந்தீர் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களை முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியற்று இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நிலையத்திலும் இந்த வேத வாசிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை உண்டானதற்காக உமக்கு நன்றி.
இந்த நாளிலும் இந்த வாசித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக எங்களை நடத்தும். உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். எல்லா கட்டுகளையும் உடைத்து போட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை சகல அந்த கிரிகளின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.